லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதோட வித்தியாசமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கிளாஸில் வந்து நான் ராகி எடுத்துக்கிறேங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்கிறது, அது கூடயே ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து நிறைய இருக்கிறதுனால இது ஒரு சூப்பர் ஃபுட்டு. எந்த டம்ளரால் நம்ம வந்து ராகி அளந்து எடுத்துக்கணுமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடுங்க. அதே போல் வந்து நம்ம உடம்பு சூட்டையும் தணிக்கக்கூடியது பாசிப்பருப்பு. புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ஆரோக்கியமான பருப்பு வகை. அதே கிளாஸில் வந்து 1/4 கிளாஸ் வந்து நான் பச்சை கலக்காய் கொட்டை எடுத்துன்னுக்கிறேங்க. இதில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைய இருக்குதுங்க. இதில் 100 கிராம் கலக்காய் கொட்டையில் வந்து நம்மளுக்கு சுமார் 25.8 கிராம் புரதம் இருக்கிறதுங்க. இதில் அதே கிளாஸில் 1/4 கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம இடுப்பு போனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெலாம் இருக்கும், அதனால் வந்து இது 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ராகி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மினிமம் வந்து இது 8 ஹவர்னால் ஊறணுங்க. பாருங்கள், 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை வெடிக்கட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. எல்லாமே காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துக்கும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. எல்லாம் மிக்சியில் போட்டுட்டுங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. நம்ம கல் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேங்க. இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது பவுலில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சின்னு வரணுங்க. மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் வந்து நம்மளுக்கு 4 ஹவர்னால் புளிக்கணுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், 4 ஹவர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா போதுங்க. பாருங்கள், மாவை நல்லா கலக்கலாங்க. நம்ம இப்போ இட்லி தாங்க ஊற்ற போகிறோம். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி இருக்குங்க. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஊற்றலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆப்ப சோடாலாம் நம்ம போட்டு கலக்க தேவையில்லைங்க. ஒரு உப்பு போட்டால் ஒண்டி போதுங்க. இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து எண்ணெய் தடவி ஊற்றினாலும் துணி போட்டு ஊற்றினாலும் இட்லி வந்து நல்லா வருங்க, ஒட்டாத வருங்க. இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லா கொச்சின்னு இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொச்ச உடனே இந்த தட்டை நம்ம வச்சிடலாங்க. இது வந்து 10 நிமிஷம் வந்து ஸ்பீட்லேயும் 5 நிமிஷம் ஸ்லோவ்லேயும் வேகணுங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சாஃப்டாக வருங்க இட்லி. 2 நிமிஷம் ஆறின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா நல்லா வரும், ஒட்டாத வருங்க. ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நான் வந்து சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நார்மல் இட்லியோட இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி இட்லி கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்துக்குது. இந்த மாதிரி தாங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.